Hi, hello friends. Welcome to Trimati Tamil's channel. இன்னைக்கு நம்ம இந்த வீடியோவில் எதை பற்றி பார்க்க போகிறோம் அப்படின்னு கேட்டிங்கன்னா ஒரு பர்த்டே ஃபங்க்ஷனுங்க. வேறு யாருக்கும் இல்லை, தம்ப்நெயில் பார்த்துட்டு தான் உள்ளே வந்துருந்துருப்பீங்க. ஸோ என் தங்கச்சி பையனோட செகண்ட் பர்த்டே செலிப்ரேஷன். அதுக்காக தான் பார்த்தீங்க அப்படின்னா நம்ம வந்து ரெடியாகி போகிறோம். அம்மா வீட்டில் வச்சு ஃபஸ்ட்டு ஒரு குட்டி செலிப்ரேஷன், அதுக்கப்புறமா அவங்க வீட்டில் போய். ஸோ இப்போ நம்ம அம்மா வீட்டில் இருக்கிற ஃபங்க்ஷனை அந்த குட்டி செலிப்ரேஷனை அட்டென்ட் பண்ணுறதுக்காக தான் பார்த்தீங்க அப்படின்னா நம்ம வந்து கிளம்பி போக போகிறோம். ஸோ அதுக்காக தான் நம்மளோட சேனலில் லாங் வீடியோஸ் வந்தே ரொம்ப நாள் ஆகிடுச்சு. ஸோ ரொம்ப நாளைக்கு அப்புறமா ஒரு சூப்பரான விலாகோடு தான் நான் வந்திருக்கேன். இந்த வீடியோ பிடிச்சிருந்தது அப்படின்னா ஒரு லைக் பண்ணிவிடுங்க. வீடியோக்குள்ளே போகிறதுக்கு முன்னால் நீங்கள் இன்னும் நம்மளோட சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணலை, இன்னும் இது மாதிரியான நிறைய வீடியோஸ் பார்க்கணும் அப்படின்னு நினைச்சீங்கன்னா அப்ப நம்மளோட சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. பக்கத்துல இருக்க பெல் பட்டனை கிளிக் பண்ணி வச்சுக்கோங்க. அப்பதான் நான் போடுற வீடியோ உங்களுக்கு கண்டினியூவா வந்து சேரும். இப்போ வாங்க வீடியோக்குள்ள போயிடலாம். ஃபர்ஸ்ட் என்னோட அவுட்லுக் செக் பண்ணிடலாமா? இதாங்க இன்னைக்கு நம்மளோட அவுட்லுக். ஸோ இந்த சுடி பார்த்தீங்க அப்படின்னா நான் வந்து மீஷோல இருந்து தான் வாங்கியிருந்தேன். ஸோ இந்த ஷால் மட்டும் பார்த்தீங்க அப்படின்னா அதோட நான் வந்து பேர் பண்ணிக்கிட்டேன். அதுக்கப்புறமா இன்னைக்கு வந்து ஜுவல் வந்து அப்படியே சும்மா கோல்டன் என்னோட கோல்டு ஜுவல்லரி வச்சு அப்படியே செட் பண்ணிக்கிட்டேன். ஸோ எப்படி இருக்குது அப்படின்னு கமெண்ட் பண்ணுங்கள். இந்த ட்ரெஸ் பற்றி டீட்டெயில்ஸ் வேணும் அப்படின்னா நான் ஒரு ப்ரீவியஸ் ஷார்ட்ஸ் ஒன்று அப்லோட் பண்ணியிருக்கேன். வாட் ஐ ஆர்டர் திஸ் இஸ் வாட் ஐ காட் ஃப்ரம் மீஷோ. ஸோ அதில் போய் செக் பண்ணிக்கோங்க எப்படி இருக்குது அப்படின்னு கமெண்ட் பண்ணுங்கள். ஃபுல் வியூமே பார்த்தீங்க அப்படின்னா அந்த ஷார்ட்ஸில் பார்த்தீங்க அப்படின்னா நல்லா தெரியும். இதான் நம்மளோட ஃபைனல் அவுட்லுக். ஓகே, இப்போ வாங்க நம்ம கிளம்பிடலாம். ஸ்கூலில் யாரோ கேட்பாங்களா, எதுக்கு இப்படி வணக்கம் போட்டுட்டு அழகு ஃபுல்லாக கேட்க மாட்டாங்க. நல்லா ஒன்றுமே சொல்ல மாட்டாங்க. ஆனால் ஸ்கூலில் இது நான் ஒன்றை மாதிரி நடந்தே தெரியுமா, ஒரு டைம் அது வீடியோ போட்டுட்டீங்க. ஆமாம், தெரியுமா, காமெடியாக இருந்து. அம்மா வீட்டுக்கு வந்தாச்சுங்க. ஆக்சுவலாக அம்மா வீட்டுக்கு நாங்கள் மார்னிங்கே வந்தாச்சு. பட் என் தங்கச்சி இப்போ நான் இந்த வீடியோ எடுக்கிற டைம் பார்த்தீங்க அப்படின்னா ஈவினிங் 5 o'clock மேலே ஆகுது. அவளும் மார்னிங்கே கோவிலுக்கு வந்துட்டா, திருச்செந்தூர் முருகன் கோவிலுக்கு. இப்போ மாசி திருவிழா நடக்கிறதுனால கோவிலில் ரொம்ப ரஷ்ஷாக இருந்தது அப்படின்னு சொன்னால், ஸோ முருகனை பார்க்கறதுக்கு அவ்வளோ டைம் ஆகிடுச்சு அப்படின்னு சொன்னால் நம்ம லஞ்ச்லாம் முடிச்சுட்டு குட்டியாக ஒரு தூக்கம் போட்டு எழுந்திரிச்சாச்சு. அதுக்கப்புறம் தான் வந்திருக்காங்க. ஸோ வந்ததுமே சீக்கிரமாக கேக் கட் பண்ணிவிட்டு அவங்க ஊருக்கு போகணும். ஏன்னா அவங்களும் அங்கே போய் கேக் பண்ணணும் இல்லைங்களா. ஸோ இங்கே எங்களுக்காக ஒரு குட்டி செலிப்ரேஷன் வச்சுக்கலாம் அப்படின்னு கேட்டது நான் தான். ஸோ இந்த ட்ரெஸ் கேக் எல்லாமே நானே வாங்கிட்டு வந்திருந்தேன் கேக் கட் பண்ணுறதுக்காக. இது முழுக்க என்னோட ஆசைக்காக. அங்கே ரொம்ப டிஸ்டன்ஸ் அப்படின்றதுனால போயிட்டு வர்றது கொஞ்சம் சிரமமாக இருக்கும், அதனால தான். ஸோ ட்ரெஸ் எப்படி இருக்குது, என்னோட செலெக்ஷன் எப்படி இருக்குது அப்படின்னு கமெண்ட் பண்ணுங்க. அம்மா வீட்டில் கொஞ்சம் லைட்டிங் கம்மியாக இருக்கும், ஸோ அதை மட்டும் கொஞ்சம் அட்ஜஸ்ட் பண்ணிக்கோங்க. இந்த கேப் வாங்கிட்டு வந்திருந்தோம், பர்த்டே கேப். அதை வந்து வைக்கவே மாட்டேன் அப்படின்னு அடம் பிடிச்சிட்டு இருந்தான். ஒரு வழியாக கேப் வாங்கி வச்சு விட்டாச்சு. ஹாப்பி ரொம்பவே. என் பொண்ணு செம்ம டார்ச்சர். எனக்கும் அந்த கேப் பர்த்டே கேப் வாங்கி கொடுத்தா தான் முடியும் அப்படின்னு கடையில் இடம் பிடிச்சி அவளும் ஒன்று வாங்கி வச்சுக்கிட்டா. அவள் அது அன்னைக்கு மட்டும் இல்லைங்க, நெக்ஸ்ட் டேவும் ஃபுல்லாக தலையிலே வச்சுட்டு தெரிஞ்சா ஓகே அப்படின்னு விட்டாச்சு. ஸோ இப்போ அவங்க குயிக்காக கேக் கட் பண்ணணும் அப்படின்றதுக்காக இப்போ கேக் கட் பண்ண ஸ்டார்ட் பண்ணியாச்சு. என் ஹஸ்பண்ட் வரல, நீங்கள் கவனிச்சிருந்துருப்பீங்க. அவங்க வந்து கொஞ்சம் அவசர வேலை இருக்குது அப்படின்னு வெளியில் போயிருந்தாங்க. ஸோ கரெக்டாக கேக் கட் பண்ணுற டைமுக்கு அவங்களுமே வந்துட்டாங்க. நான் ஃபர்ஸ்டே சொன்னேன் என் பையன்கிட்ட, இந்த கேண்டில் வேணாம், இது ஏதோ ஃபயர் கேண்டிலாக என்னமோ சொன்னாங்க. ஸோ நான் வந்து அந்த ஃப்ளவர் மாதிரி வரும் இல்லைங்களா, அது வாங்கியிருந்தேன். என் பையன் இதுதான் வேணும் அப்படின்னு அடம் பிடிச்சான். லாஸ்ட்டில் பார்த்தீங்க அப்படின்னா இது வந்து ஒர்க் ஆகவே இல்லை. அதுக்கப்புறம் நம்ம வந்து நார்மலாக கேண்டில் வரும்ல, நம்ம கேக் கூடவே ஒரு 3 கேண்டில் வச்சு கொடுப்பாங்கல்ல, ஸோ அதவே பார்த்தீங்க அப்படின்னா லாஸ்ட்டில் நம்ம வச்சு கேக் கட் பண்ணோம். On my birthday, no flowers waiting at my door. Nobody even texts me. I can see how it's gonna go. I think they all forgot me.
they hate me. Nobody even posts me. Got me wanna say, hey, the world it keeps on turning, and the days they feel the same. Oh, but baby, it's my birthday. I'ma do real big, you see. I'ma be my own party. Bottles in the club are all on me. Yeah, baby, it's my birthday. Today was made specially. If he and she and they come cool, if not, then நாங்கள் நினச்சது என்னவோ நடந்தது என்னவோ அப்படிங்கிற மாதிரி என்னென்னமோ பிளான் பண்ணி வச்சு அப்புறம் ரொம்ப அவசரம் கேக் கட் பண்ணிவிட்டு அவங்க வந்து கிளம்பிட்டாங்க. நீங்கள் பார்த்தீங்க அப்படின்னாலே தெரியும் 7 o'clock மேலே ஆயிடுச்சு அவங்க கிளம்பும் போதே டைம். இன்னும் அவங்க ஊருக்கு போய் சேர்றதுக்கு கிட்டத்தட்ட பார்த்தீங்க அப்படின்னா ஒரு 1.5 hours அந்த மாதிரி ஆகும். அதுக்கப்புறம் அவங்கள அனுப்பிச்சி வச்சுட்டு அப்படியே நம்மளும் பார்த்தீங்க அப்படின்னா கிளம்பியாச்சு. எங்கள் வீட்டில் என்ன விசேஷம் நடந்தாலும் சரிங்க, இப்போ கொஞ்சம் வருஷமாகவே என் தம்பி முன்னால் நின்று எல்லாத்தையுமே எடுத்து செய்வான். முதல்ல ஆளாக நிற்பான். என் வீட்டில் ஒரு விசேஷம், என் தங்கச்சி வீட்டில் ஒரு விசேஷம், இல்லை அவன் வீட்டிலே ஒரு விசேஷம், அதாவது எங்கள் வீட்டிலே ஒரு விசேஷம் அப்படின்னா கூட என் தம்பி கொஞ்சம் வருஷமாக முன்னால் நின்று எடுத்து செய்வான். ஃபர்ஸ்ட் டைம் ஒரு ஃபங்க்ஷனில் என் தம்பி இல்லை அப்படின்னா அது இந்த வருஷம்தான். அவன் வந்து ஜாப்காக கொஞ்சம் வெளியில் போயிருக்கிறான். அந்த டீட்டெயில்ஸ் எல்லாம் இப்போ நான் சொல்லலை. நெக்ஸ்ட் ஒரு வீடியோவில் முடிஞ்சால் நான் வந்து சொல்கிறேன், அவங்ககிட்ட கேட்டுட்டு சொல்கிறேன். ஸோ அவன் இல்லை அப்படின்றது எங்களுக்கு ரொம்ப மிஸ்ஸிங்காக இருந்தது. திருச்செந்தூர் வந்ததுமே எனக்கு ஃபீலாக இருந்தது. பிகாஸ் நான் வந்து பஸ்ஸில் வந்தேன் அப்படின்னாலும் ஆட்டோவில் வந்தேன் அப்படின்னாலும் என்னை வந்து பஸ் ஸ்டாண்ட்லேயே வந்து பிக்கப் பண்ணிப்பான். ஸோ திருச்செந்தூருக்குள்ளே என்ட்ரு ஆகும்போதே அவன் இல்லை அப்படிங்கிறது ரொம்ப வருத்தமாக இருந்தது. வீடியோ காலில் மட்டும் நாங்கள் கேட் கட் பண்ணுறதை பார்த்தான். அவனும் ரொம்ப மிஸ் பண்ணான், கண்ணெல்லாம் கலங்கினா. ஆச்சரியமாக இருந்தது. ரொம்ப மெச்சூர்டாக நடந்துக்கிறான் அப்படிங்கிறது பார்க்கும்போது இவ்வளோ பாசம் இருக்குது அப்படிங்கிறதே கொஞ்சம் பிரிஞ்சு இருக்கும்போது தான் தெரியுது. இல்லை நான் எந்த அளவுக்கு மிஸ் பண்ணனோ அதே மாதிரி என் தங்கச்சியும் ரொம்ப ஃபீல் பண்ணிகிட்டு இருந்தான். ஓகே, நல்ல விஷயத்துக்காக தானே போயிருக்கான். ஸோ அதனால் நெக்ஸ்ட் ஃபங்க்ஷனில் கண்டிப்பாக கலந்துப்பான் அப்படின்னு நினைக்கிறேன். நம்ம அப்படியே வீட்டுக்கும் வந்தாச்சுங்க. இந்த வீடியோ பிடிச்சிருந்தது அப்படின்னா லைக் பண்ணுங்கள். ஒரு குட்டி விலாக் தான். இது மாதிரியான நிறைய வீடியோஸ் பார்க்கணும் அப்படின்னா அப்படியே நம்மளோட சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. பக்கத்தில் இருக்க பெல் பட்டனை கிளிக் பண்ணி வச்சுக்கோங்க. அப்போ தான் நான் போடுற வீடியோ உங்களை கண்டினியூவாக வந்து சேரும். மீண்டும் இன்னொரு வீடியோவில் உங்களை சந்திக்கும் வரை உங்களிடமிருந்து விடைபெறுவது உங்கள் தமிழரசி. பாய்.